வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மட்டன் பிரியாணி. இதோட கோழி உப்பு கறி, அதாவது உப்பு கோழி கறி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மட்டன் 1/2 கிலோ, சீரக சம்பா ரைஸ் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கையளவு, கொத்தமல்லி 1 கையளவு, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, ஆயில் 150 ml, நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஃபார் கறி 20 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த 4த்தையும் போட்டிருக்கேன். கரெக்டாக 15லேருந்து 20 கிராம் அப்படியே எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போது பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் நெய். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நெய்யும் எண்ணெயும் போட்டிருங்க. முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்போ தாளிப்பாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டுருக்கேங்க. அதாவது ஸ்லைஸ் பண்ணி போடணும். பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வதக்குறோம். பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன். அதனால் வதங்க காரம் உங்களுக்கு இறங்கும். நீங்கள் கட் பண்ணி போட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரேஷியோ எப்படி கிட்டனா இஞ்சும் பூண்டும் ஒரே அளவு தான். ஸோ நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை போடுறோம். மட்டன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொழுப்பு, அதாவது 1/2 கிலோ மட்டன் வாங்குறீங்கன்னா ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொழுப்போடு போடுங்க. மட்டன் ஆல்ரெடி வரும். நிறைய பேர் கொழுப்புனாவே பிடிக்காது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிரியாணிக்கு கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் வரும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், தவறில்லை. இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு. இந்த பவுடர் என்னென்னு கேட்குறீங்களா? இதுதான் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பிரியாணிக்கு நிறைய விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக 1 நிமிஷம் வதக்குங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த தயிரை போட்டிருக்கோம். தயிரை போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மட்டன் வேகப்பட்டுதான். இப்போது இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன்னா கரெக்டாக 800 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி பண்ணும்போது தண்ணி கரெக்டாக வைக்க முடியாமல் ப்ராப்பராக பிரியாணி வராது, ரைஸ் உதிரி வராது. பர்டிகுலராக சீரக சம்பா, அதனால் 800 ml தண்ணி போட்டு மூடி போட்டு கரெக்டாக வச்சுருக்கேன். அதே டைமில் பாருங்கள், அந்த ஜோல், அதாவது அந்த கறி தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு சீரக சம்பா அரிசியை ஊற வைக்க போகிறோம். இந்த சீரக சம்பா அரிசி எந்த டைமில் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரிசி அந்த கிரேவியில் போடுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா மட்டும் போதும். அடுத்தது இந்த மட்டன் நல்லா வந்திருக்கு. அதே டைமில் இந்த கறி பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம திருப்பி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டன் பார்த்திங்கன்னா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி கரெக்டாக வச்சு பாயில் பண்ணால் மட்டும்தான், அதாவது அந்த கிரேவி மசாலாவோட குக் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக வந்திருக்கும். இப்போது மட்டன் வெந்த பிறகு திருப்பியும் 600 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 600 ml ஃபஸ்ட்டு 800 ml, செகண்ட் டைம் மட்டன் வெந்த பிறகு 600 ml தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி போட்ட பிறகு ஊற வச்ச இந்த சீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த சீரக சம்பா அரிசி போட்ட பிறகு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இந்த தண்ணி இந்த அரிசியும் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் தம் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, அந்த குக் பண்ண அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை ஆகணும். இந்த இடத்துல கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, நெய் போட்டு கரெக்டாக மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் தம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பு ஆனில் இருக்கட்டும். மீதி 15 மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஓப்பன் பண்ண வேண்டாம். வேணா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஸ்டைலில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட கோழி உப்பு கறி, அதாவது உப்பு கோழி கறி. சிக்கன் 750 கிராம், சின்ன வெங்காயம் 25லேருந்து 30 நம்பர், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சிக்கன் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ராய்லர் சிக்கன். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணுறோம். எதுக்காக இந்த உப்பு போட்டு மேரினேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக உங்களுக்கு வரணும்னா குக் பண்ணுற டைமில், அந்த டைமில் இந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடலாம். இது நார்மலாக கபாப்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, இந்த சிக்கன் மட்டனில் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மஞ்சத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கடுகு 2 விதமாக யூஸ் பண்ணலாம். சில பேர் சோம்பு உளுத்தம் பருப்பு போடுவாங்க. நான் எப்போவுமே கடுகு சோம்பு தான் தாளிப்பாக போடுவேன். அதனால் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் இந்த காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அது 1/2 உடச்சி போட்டிருக்கோம். நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வரணும். அதே டைமில் பக்கத்தில் பூண்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் குக் பண்ணுறேன், அந்த காய்ஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோமா, சின்ன வெங்காயம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் வதங்கணும். வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இந்த இடத்துல அதிகமான தண்ணி வேண்டாம். நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த மசாலா மேரினேட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் ஊற்றிருக்கேன். இந்த சிக்கனில் எதுக்காக அதிகமான தண்ணி வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் குக் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மசாலா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் அந்த மசாலா தண்ணி இருக்கும். எதுக்காகன்னா, மேலே மூடி போட்டல ஸ்டீம் ஆகும்போது கண்டிப்பாக கீழே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அதனால் திருப்பி 5 நிமிஷம் குக் பண்ணால் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் உப்பு கோழி கறி. இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.